செல்வங்களுக்கு என் வணக்கம். வணக்கங்கள். தாத்தா லேட்டஸ்ட்டாக ஏதாவது சொல்லுங்கள் தாத்தா. ஓ லேட்டஸ்ட்டாக தாத்தா மீசை போட்டுக்கிறீங்களோ? இல்லை, இப்போ தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். கோன் ஐஸ்கிரீம். எஸ், கோன் ஐஸ்கிரீம். எப்படி என்றால், நான் இந்த வீடியோவை போடுவதற்கு முன் சில நிமிடங்களுக்கு முன் என் மகள் என்னுடைய மகள் என்றாலே ஸ்பெஷல். அவர்கள் என் அருகையிலே இருந்தார்கள். நான் ஆசை இருந்தது, அதுவும் விளையாட்டுத்தனமாக இந்நேரத்துக்கு ஒரு ஐஸ்கிரீமு தான் நல்லாயிருக்குமா, கோன் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொன்னேன். சொல்லிவிட்டு நான் வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு ஏதாவது பேசலாம்னு சொல்லிட்டு ஆன் பண்ணேன். ஆன் பண்ணி சில நிமிடங்களுக்குள்ளே கதவை தட்டினார்கள். யாரா நேரத்துக்கு சொல்லிட்டு கதவை திறந்த கையில் ஐஸ்கிரீம், நான் விருப்பப்பட்ட கோன் ஐஸ்கிரீம். எஸ், பெரிய அளவில் இருந்த ஒரு ஐஸ்கிரீமை என் எதிரில் நீட்டினார்கள். வந்து அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏதுமா ஐஸ்கிரீம்? எல்லாத்தாச்சும் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ண வந்துச்சு. நான் சொல்லி சில நிமிடங்கள் தான் ஆனது, ஒரு 10-15 நிமிடங்கள் கூட ஆகவில்லை. நான் அமர்ந்து கொண்டே இருந்தேன். இருந்த இடத்துல எனக்கு ஐஸ்கிரீம் வந்தது. பாருங்கள், நவீன காலம் எப்படியெல்லாம் இருக்கிறது. ஆசைப்பட்டேன். பொதுவாக நாம் விருப்பப்பட்டால் ஐஸ்கிரீம் வேணும்னா இங்கேருந்து கடைக்கு போவோம், மாலுக்கு போவோம். இல்லை அருகில் ஏதாவது தூரத்தில் ஏதாவது கடைகள் இருந்தால் அதை நாடி போயிட்டு அங்கே நமக்கு தேவையான ஐஸ்கிரீமை வாங்கி கொண்டு வந்து சாப்பிடுவோம். அது வீட்டில் போக முடியாமல் நிலைமையாக இருக்கலாம். அப்படியெல்லாம் இருக்கும்போது நான் நினைத்த இடத்திலேயே நினைத்தது கிடைத்தது. பாருங்கள், என்ன சொல்வது, எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறீங்க. கையில் ஐஸ்கிரீம். அதே போல தான் திருப்பதி லட்டு என்றாலே அது விசேஷமானது. அவ்வளவு எளிதாக கிடைக்காது. நாம் திருப்பதிக்கு போக வேண்டும், அவரை சந்திக்க வேண்டும். ஏழுமலையான் அவர்களை நாம் சந்தித்து விட்டு அங்கே அந்த லாடு கிடைக்கும், அதை வாங்கி சாப்பிடுவோம். அதற்காக நாம் திருப்பதிக்கு போக வேண்டியதாக இருந்தது ஒரு காலத்தில். இப்பொழுது பாருங்கள், அதே திருப்பதி லட்டை நாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் சில மணி நேரங்களிலேயே இருந்த இடத்துக்கே திருப்பதி லட்டு வீட்டை நோக்கி நம்மை நோக்கி வருகிறது. இதெல்லாம் விசேஷமான செய்திகள் தானே. அப்போது நான் சிறுப்பிள்ளை என்று சொல்வதற்கில்லை, பல வருடங்களுக்கு முன் ஒரு திரைப்படம் பார்த்தேன். என்ன படம் என்றால் ஜீ பூம்பா. ஜீ பூம்பான்னு ஒரு படம், தமிழ் படம். அதில் அவர் யாரை சொல்கிறது தெரியல, ஒரு விடுதலை பெற்ற ஒரு மனிதன், விடுதலை பெற்ற ஒரு மனிதன்
ஒருவருக்கு நண்பராகிவிட்டார். அந்த நண்பருக்கு இவர் பல புதுமைகளை என்று சொல்வதற்கில்லை, சில மேஜிக் என்றும் சொல்வதற்கில்லை, இவருடைய திறமையால் பல நல்ல காரியங்கள் எல்லாம் இவருடைய நண்பருக்கு செய்து கொண்டிருந்தார். அப்போது அவருடைய நண்பரிடம் இவர் கேட்டார், அந்த ஜி பூம்பா நண்பர்களே இவரை பார்த்து, உங்களுக்கு என்ன வேண்டும், உண்பதற்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி, உங்களுக்கு திருப்பதி லட்டு வேணுமா, நான் வரவேற்று கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதே போல் ஒரு ஜி பூம்பா சொன்னார். சொன்னேன்னு கொஞ்ச நேரத்தில் இந்த திருப்பதி லாடு வந்துச்சு. ஆச்சரியமான விஷயம் தான் அது. திருப்பதியில் இருக்கும் லட்டை இந்த ஜீபூம்பா ஏதோ மேஜிக் சந்திரம் மந்திரக்காளி மந்திரக்காளி எல்லாத்தையும் சொன்னார். ஜீபூம்பான்னு சொல்லிட்டு சொன்னார். அங்கே ஒரு மந்திரவாதி ஏதோ ஒரு மந்திரம் பாடிக்கொண்டு வந்து திருப்பதி லட்டை வந்து கொடுத்தார். அது நான் பார்த்து ஒரு காலத்தில் ஏங்கினது உண்டு. இதே போல் நமக்கும் திருப்பதி லட்டு இருக்கிற இடத்துல கிடைக்குமா? ஜீபூம்பா ஏதோ ஒரு திரைப்படத்தில் வந்தார், அவர் அந்த அந்த சலுகையை செய்து கொடுத்தார். நமக்கு அந்த மாதிரி யார் நான் கொடுப்பதற்கு இருக்கிறார்களா என்ற ஒரு காலத்தில் நான் யோசித்திருக்கிறேன். நினைத்தது நடந்ததடி கண்ணம்மா. இப்போ நினைச்சேன், கொஞ்ச நேரத்தில் ஐஸ்கிரீம் வந்துச்சு. நான் நினைக்கிறேன் அதே மாதிரி நம்ம ஆன்லைனில் திருப்பதி லட்டுக்கு ஆர்டர் பண்ணால் நினைக்கிறேன் சில மணி நேரங்களில் நமக்கு அந்த திருப்பதி லட்டு நம்ம நாடி வரும் என்று நினைக்கிறேன். பார்த்துருங்களா வசதி எப்படியெல்லாம் உருவாகிறது. ஓகே செல்வங்களே, உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள், கிடைக்கலாம் என்று நான் நம்புகிறேன். சில மணி நேரத்துக்குள்ளே விமானம் இருக்கிறது. நம்ம ஆர்டர் பண்ண உடனே இவங்க அங்கேருந்து இங்கே அவங்களுக்கு ஆர்டர் இன்ஃபார்ம் பண்ணி அங்கேருந்து நெக்ஸ்ட் ஃப்ளைட் எது வருதோ அதில் அவங்க அனுப்பி வச்சுருவாங்க. இங்கேருந்து அந்த ஃப்ளைட் எங்கள் ஏரோட்ரம்லேருந்து இவர்களை சேர்ந்த டிபார்ட்மெண்ட் அந்த திருப்பதி லட்டை கொண்டு வந்து நமது வீட்டில் நம்ம இருந்த இடத்துல வந்து கொடுப்பார்கள் என்று நம்புகிறேன். பாருங்கள் என்ன வசதி. இப்போதெல்லாம் போக்குவரத்து அதிகமாகிவிட்டது, ரோடுகளில் போக்குவரத்து அதிகமாகிவிட்டது. அதில் சிலர் இந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் அதை கொண்டு வந்து கொடுக்குற மனிதர்கள் இருக்கிறார்களா இல்லையா, அவருடைய போக்குவரத்து சிறிதளவு இருக்கிறது. இன்னும் பல நாட்களுக்கு பிறகு இந்த ரோட்டில் போகிற காரு ஸ்கூட்டர் சொந்த வெஹிக்கிள்களை விட இந்த ஆன்லைனில் சப்ளை பண்ணுற மனிதர்கள் அவருடைய போக்குவரத்து அதிகமாகிவிடலாம். எல்லோரும் அமர்ந்து கொண்டு ஆறாமல் சொல்கிறாங்களே, அதுமாதிரி ஆறாமல் வீட்டிலே இருப்பார்கள். அனைத்து பொருட்களும் ஆன்லைனில் நம்ம இருக்கும் இடத்துக்கு வந்து சேரும். இன்னொரு விஷயம் என்னென்றால், இந்த ஆன்லைனில் நம்ம ஆர்டர் பண்ணால் ஒரு சில பர்சன்டேஜ் நார்மல் விலையை விட சில பர்சன்டேஜ் கம்மி விலையில் கிடைக்கிறது. நேற்று பாருங்கள், நான் ஒரு ஃபார்மசிக்கு ஏதோ மெடிசன் வாங்க போனேன். நான் என்னுடைய நேமை பெயரையோ நம்பர் ஃபோன் நம்பரையும் அதில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தேன். நான் போனாக்கா 20% கன்செஷன் கிடைக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நேற்று போகும்போது எனக்கு 19% ஏதோ ஒரு டிஸ்கவுண்ட் சொன்னாங்க. 19% டிஸ்கவுண்ட் ஆகிது. நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு 20% ப்ளஸ் டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும் அப்படின்னு ஒரு செய்தியை கூறினார்கள்.
மற்ற இடங்களில் மிகவும் குறைந்த விலையில் அல்லது சிறிது நார்மல் ப்ரைஸை விட குறைந்த விலைக்கு ஆன்லைனில் நமக்கு சப்ளை பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆன்லைன் ஓகே, அனுபவிப்போம், பயன்படுத்துவோம். முன்னெல்லாம் ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்றால் அதற்காக நேரத்தை கழிக்க வேண்டும், வாகனத்தில் செல்ல வேண்டும். போக்குவரத்தில் வாகனங்கள் செல்லும்போது சில விபத்துகளெல்லாம் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்காக நேரத்தை நாம் அதிகமாக ஒதுக்க வேண்டும். ஆன்லைன்லலாம் இப்போது எவ்வளவு எளிதாக 10 நிமிஷத்தில் 15 நிமிஷத்துக்குள்ளே நாம் ஆர்டர் பண்ணி வந்து சேர்கிறது வீட்டுக்கு. அது மிகவும் முக்கியம். பணம் இருப்பவர்களுக்கு, சிறிதளவு வசதிகளுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே நம்ம ஆர்டர் பண்ணி அவைகளை பெற்று அனுபவிப்போம். Come on, let us go and order whatever you want. Even whatever the type of food you need available. See, I got ice cream just now. After eating, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு பிறகு எனக்கு இந்த வீடியோவில் சொல்லலாம்னு சொல்லிட்டு நினச்சேன். அதுக்குள்ளேயே நான் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டேன். இல்லை நான் உங்கள்கிட்ட பேசினேன், அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டுன்னு பேசினேன், இந்த வீடியோ போட்டுருக்குவேன். ஒருவேளை நான் உங்களிடம் பேசிக்கொண்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டால் உங்களுக்கும் ஆசை வந்துவிடும். குழந்தைகள் ஆட ஆரம்பித்து விடுவார்கள், எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், தாத்தா ஐஸ்கிரீம் சாப்பிட்றாரு. பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தது. நல்ல வேலைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு நான் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். திருப்பதி லட்டு வெங்கடாச்சலம், ஏழுமலை வாசன், சீனிவாசன் அவர்களுக்காக படைக்கப்பட்ட லாடு கூட இருக்கிற இடத்துக்கே வரும் வாய்ப்புகள்லாம் இருக்கிறது. வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோமா? ஓகே.